ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ அரிசி அப்பா கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஏன்னா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நீ சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி. அப்புறமா அரசு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த குமார் வேற இப்படி மிரட்டுறான், இப்போ சொன்னா அப்பா தேவையில்லாத டென்ஷன் ஆயிடுவாரு, வேண்டாம். எல்லாம் ஆளாளுக்கு வீட்லயே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்பதான் வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னாச்சு அரசி, ஏதாச்சும் சொல்லுமா? இல்லப்பா, சரிடா நிறைய வேலை இருக்கு, நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அரசி உள்ள வந்து அந்த போட்டோ பார்த்துச்சு, இவன் இந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கானே, நான் கூட ஒரு கட்டத்துல இந்த குமார் வந்து மாறிட்டான் நல்லவன் நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தனா இருக்கான், இப்படி எல்லாம் பண்ண இவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. தி குமார் கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்றது, அன்னிக்கிட்டயாச்சும் சொல்லலாமா, இல்ல சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை மாற்றி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அரசி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கிறத விட செத்தே போயிடலாம் போல அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போது, என்ன முடிவு எடுக்க போறாங்க அரசி? அரசி ஏதாச்சும் தவறான முடிவு எடுக்க போறாங்களா, இல்ல சரியான நேரத்துல அவங்களுடைய அண்ணிங்க வந்து காப்பாற்ற போறாங்களா, என்னதான் நடக்க போகுது, குமார் எப்படி அரசி கல்யாணம் பண்ண போறாங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.